நாடாளுமன்றத்தில் அமித்ஷா திடீர்னு ஆக்ரோஷமாகி அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு. என்ன நீங்கள் அம்பேத்கருங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இப்போ என்ன ரொம்ப பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சா? இதுதான் ஆர்எஸ்ஓட முகம், இதுதான் பாஜகவோட முகம், இதுதான் அமித்ஷாவோட முகம். பாஜக எப்பவுமே அம்பேத்கர் கொள்கைக்கு முற்றிலுமாக எதிர்பார்க்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட அடையாள அரசியலை தூக்கி பிடிப்பாங்க. இப்போ இவங்க பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்க. காங்கிரஸ்காரர் தானே பட்டேல், ஏன் செலவு வச்சாங்க? இவங்க சித்தாந்தத்தை கொண்டு வரவர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கல. ஆர்எஸ்எஸ் வாதிகள் எங்க இருக்காங்க? காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. அவங்க தான் யாருக்கு எதிராக செயல்படுறாங்க? அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுறாங்க. காந்திக்கு எதிராக செயல்பட்டவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான், காந்தியை சாகடிச்சவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான். 52 தன்னுடைய நண்பருக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. யாரு? அம்பேத்கர் எழுதுறாரு. அதில் சொல்றாரு, என்னுடைய தோல்விக்கு சாவர்கர் தான் காரணம். கடந்த காலத்தில் ஒரு விஷயம், இந்தியாவுடைய சட்டமாக மனு சட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு சாதுக்கள் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது தேசிய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? அப்போ அவங்க மேலே ஒரு எண்ணெய் சட்டத்தின்படி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஒரு பேச்சை பேசுகிறாரு. அந்த பேச்சுக்களுக்கு இடையில் திடீர்னு ஆக்ரோஷமாகி அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு. என்ன நீங்கள் அம்பேத்கருங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இப்போ என்ன ரொம்ப பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கரகோஷமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறாரு. இது யாரை குறித்து சொல்கிறாரு? ஒரு தலித் அமைப்புகளை குறித்தா, இல்லை அம்பேத்கருங்கிறவர் ஒரு அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர். அந்த தலைவரை அழைக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளை வழிபடலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கிற மாதிரிலாம் ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே அந்த குரலை பதிவு செய்கிறாரு. இதை எப்படி பார்க்குது விசிகா? எப்படி பார்க்குது? ஒரு மனுஷன் ரொம்ப உணர்ச்சிப்பட்ட நிலைமையில ரொம்ப சோகமாக அழுகுறான்னு வச்சுங்களேன், தன்னை மறந்து உண்மை பேசிடுவான். நல்ல போதையில் இருக்கான்னு வச்சுங்க, தன்னை மறந்து உண்மை பேசிடுவான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு வச்சுங்க, தன்னை மறந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கிற உண்மையை வெளியே பேசிடுவான். அது மாதிரி தான் அமித்ஷா தன்னோட உண்மையான குணத்தை காட்டிட்டார். அவருக்கு அம்பேத்கர் மேலே உள்ள கோபத்தை, அம்பேத்கர் உண்மையான முகத்தை, ஆர்எஸ் உண்மையான முகத்தை. அம்பேத்கருங்கிறது வெறுமனே பேர் கிடையாது, தனி நபர் கிடையாது. அவர் அந்த அந்த ஃபோட்டோ இல்லை தோற்றம் சிலை அது கிடையாது. அவருடைய கோட்பாடு, ஒரு சித்தாந்தம் முற்றிலுமே ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான விஷயம். அவங்களோட இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது மனு சட்டத்துக்கு நேர் எதிரான விஷயம். இத்தனை ஆண்டு காலம் மதத்தின் பேரில் ஒரு சட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சு நாட்டை ஆட்சி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றாக ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் மேலே உள்ள அந்த கோபத்தை தான் இவர் அங்கே வெளிப்படுத்துறாரு. எங்கே வெளிப்படுத்துறாருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த சட்டத்தை அவங்க பாராளுமன்றத்தில் மக்களவையில் பண்ண நினைச்சாங்க. பெரிய எதிர்ப்பு, முதல் முறையாக அசிங்கப்படுது. வாக்கெடுப்பில் கூட அவங்க தோல்வியடைகிறாங்க. மாநிலங்களில் பேசுகிறவர் தான் அந்த கோபத்தோட உச்சகட்ட வெளிப்பாடாக காங்கிரஸ்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறங்கிற பேரில், எதிர்கட்சிகளை இல்லை எதிர்கட்சி உறுப்பினர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறங்க பேரில் என்ன அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றது சொல்கிறத பேசினா போச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு உண்மையான முகத்தை வெளிப்படுத்திட்டார். இது இதுதான் ஆர்எஸ்ஓட முகம், இதுதான் பாஜகவோட முகம், இதுதான் அமித்ஷாவோட முகம். இப்படி தான் நம்ம இதை பார்த்துக்கணுமே தவிர இதை போற போக்கில் சொல்லிட்டாரு, ஏதோ சொல்லிட்டாரு விஷயத்தை ஒரு பத்திரிகையாளர் மன்றத்திலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு பாஜகவோட நிகழ்ச்சியில் பேசியிருந்தா கூட அது ஓரளவுக்கு விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்கும். நாடாளுமன்றங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு அவை, மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அவை. மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், என்ன அந்த மாதிரி ஒரு இடத்துல அமித்ஷா பேசினது பெரிய விமர்சனங்கள் உள்ள இருக்கு. இது எந்த விதமான ஆபத்துகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க பாஜக எப்பவுமே அம்பேத்கர் கொள்கைக்கு முற்றிலுமாக எதிராகிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட அடையாள அரசியலை தூக்கி பிடிப்பாங்க. பதவியேற்கிறதுக்கு முன்னாடி போய் அவர் மோடி என்ன பண்ணுவார்னா காலை தொட்டு கும்பிடுவார். யார? அம்பேத்கரை. அம்பேத்கரோட பிறந்த வீட்டில் அந்த நினைவு சின்னம் பெருசாக உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ பெரிய அளவில் ஒரு சிலையை ஒன்று வைக்க போகிறாங்க. அம்பேத்கர் வாழ்ந்த வீடான அங்கே இங்கிலாண்டில் போய் அவர் வாழ்ந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை நினைவு சின்னம் உருவாக்கியிருக்கிறாங்க. அம்பேத்கர் அந்த பௌத்த தலைவர்லேயே அந்த இடத்த பெரிய நினைவு சின்னம் ஆக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் அடையாளம். இதை சொல்ல வர்றது என்னன்னா, பாருங்கள், நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம், அவரை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம்,
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோங்கிற மாதிரி தோற்ற அரசியலை உருவாக்கிக்கிட்டு அவருடைய கொள்கை அரசியலை டேமேஜ் பண்ணுவாங்க. அவர் சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க விட மாட்டாங்க. சாதியின் அடிப்படையில், சமூகத்தின் அடிப்படையில் அந்த வந்து சமூக அந்தஸ்து கிடைக்கின்றதுக்காக அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அந்த உரிமைகளை கொடுக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கர் வலியுறுத்தினார் இல்லையா, அந்த இது செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம், அது செய்ய மாட்டாங்க. சிஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது ஒரு மதத்தின் அடிப்படையில் அதை வந்து கொண்டு வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க. அம்பேத்கர் சொல்றார், எந்த பிரிவினைவாத அடிப்படையில், அது சாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ இனத்தின் அடிப்படையிலையோ யாரையும் பாதிக்காத அளவு நடக்கணும், அப்படி செஞ்சா அது குற்றங்கிறாரு, தவறுன்னு சொல்லல, குற்றம்னு சொல்றாரு. எதன் மூலமா? அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா சொல்றாரு. இவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆக கொள்கை அம்பேத்கரை இவங்க வந்து காயப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அதை முற்றிலுமா தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அம்பேத்கருடைய கொள்கையிலையும் அம்பேத்கர் மீது இருந்த வன்மத்தை வந்து கக்கிட்டாரு அமித்ஷா. அதுதான் அதோட செயல்பாடா தொடர்ச்சியா இருந்த இந்த இந்த நிலகட்டத்தில், இந்த 75வது வருஷத்துல அம்பேத்கரை போற்ற மாதிரியான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டுல அவரை போற்றுறதுக்கு இந்த மாதிரி அடையாள அரசியல்லாம் பண்றவங்க, கொள்கை சார்ந்த அந்த வெறுப்பு மனசில் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவருக்கு எதிராக இருக்கிறது, இவங்களுக்கு எதிராக இருக்கிறது, இவங்களுடைய செயல்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது, இவங்களுக்கு சேர்ந்து எதிராக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியல் சட்டத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு பண்ணிட முடியாது. ஏன்னா அது வாக்கு வங்கி அரசியல் பெரிய அளவில் பாதிக்கும். இப்போ அம்பேத்கர் பேசிட்டார், அம்பேத்கர் ஒரு அமித்ஷா பேசினாருன்றத வந்து ஒரு விஷயமே இந்தியா முழுக்க, நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் தொட முடியாதுன்னு தெரியும். அதை ஒன்னொன்னா ஒவ்வொரு செங்கலாக உருவி அதை படிப்படியாக இவங்களோட மனுச்சட்டத்தை கொண்டு வரதான் இவங்களோட நோக்கம். கடந்த காலத்தில் ஒரு விஷயம், இந்தியாவுடைய தலைநகரமாக வாரணாசி அறிவிக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய சட்டமாக மனுச்சட்டம் அறிவிக்கப்பட வேண்டும், ஒரு சாதுக்கள் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது தேசிய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? அப்போ அவங்க மேலே ஒரு எண்ணெய் சட்டத்தின்படி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? எந்த நடவடிக்கை எடுக்கல. இதை வேற ஒரு மதமோ வேற ஒரு குழுக்களோ இது மாதிரி பேசினா விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா இதை விரும்புது பாஜக, இதை விரும்புது ஆர்எஸ்எஸ். அதனால அவங்க கொள்கையை பேசின அந்த மத சாதுக்களை வந்து அவங்க கண்டுக்காம போறாங்க. இதை நம்ம பேச முடியாது. இப்போ இவங்க என்ன பேசுறாங்க? இப்போ பேசும்போது காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து அவமரியாதை பண்ணலையா? காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை தோக்கடிக்கலையா? அது நேற்று மோடியுமே அறிக்கை விட்டாரு, அமித்ஷாவும் அதை தெளிவுபடுத்துறாரு. இவங்க பேச்சே எப்பவுமே வித்தியாசமா தான் இருக்கும். சொல்லு ஒன்று சில குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கரை வந்து தோற்கடித்தது காங்கிரஸ் தான், காங்கிரஸ்க்கு எந்த உரிமையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பதிவை இல்லை. இந்த மக்கள் மத்தியில் இந்த இதை வந்து லாஜிக்காக பார்க்குறது சரி. ஆமாம், தோக்க வச்சது அன்னைக்கு காங்கிரஸில் தான் தோத்தாரு, அப்போ அவங்க தோக்க வச்சு லாஜிக்காக சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் அந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. இந்த அமித்ஷாவுடைய இந்த பேச்சுக்கு தமிழகத்தில் முதல் ஆளாக குரல் கொடுத்தது வந்து விசிகாவும் திருமாவும், விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கண்டனங்களை பதிவு செஞ்சாரு. இவங்க பாஜக குற்றம் சாட்டுறது வந்து அம்பேத்கரை தோற்கடித்த காங்கிரஸ்ன்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அந்த கூட்டணி, அதாவது அந்த இந்திய கூட்டணியில விசிகா பயணிக்கணுமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை? இல்லை, இதில் என்னன்னா 52ல் வந்து தன்னுடைய நண்பருக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. யாரு? அம்பேத்கர் எழுதுறாரு. அதில் சொல்றாரு, என்னுடைய தோல்விக்கு வந்து சாவர்கர் தான் காரணம், என்னுடைய கொள்கை ரீதியாக நான் காஷ்மீரை வந்து பிரிக்கணுங்கிற அந்த இதுலேருந்து அவங்க மாறுபட்டு சூழ்ச்சி செய்து சதி செய்து என்னை தோற்கடிச்சாங்கன்னு அம்பேத்கரே தன்னுடைய கடிதம் மூலமாக அதை தெளிவுபடுத்துறாரு. அது ஒரு சான்றாக இருந்தால் கூட இவங்க இப்படி பேசுகிறாங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ்ன்னு சொல்கிற இந்த அமித்ஷாவுக்கு ஒரு பதில் என்னன்னா, அப்போ காங்கிரஸ் தான் இருந்துச்சு, அப்போ பாஜக இல்லை. பாஜக 80களில் வந்த கட்சி. அப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கு, ஆனால் அரசியல் கட்சியாக இல்லை, சித்தாந்த ரீதியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க, 25லேருந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்களும் காங்கிரஸ்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இவங்க பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்க, காங்கிரஸ்காரர் தானே பட்டேல். ஏன் செலவு வச்சாங்க? இவங்க சித்தாந்தத்தை கொண்டு வரவர். ராஜேந்திர பிரசாத்தை வந்து தூக்கி பிடிப்பாங்க. ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க? காங்கிரஸ்காரர் தானே அவர். ஏன்னா அப்போ காங்கிரஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸுக்குள்ள இருந்த சாவர்கர் ஆதரவாளர்கள், சாவர்கர் மனநிலைவாதிகள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கல ஆர்எஸ்எஸ் வாதிகள் எங்க இருக்காங்க? காங்கிரஸ்குள்ள இருக்கிறாங்க. அவங்க தான் யாருக்கு எதிராக செயல்படுறாங்க? அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுறாங்க. யாருக்கு நெருக்கடி தராங்க? சோசியலிஸ்ட் அடையாளமா பார்க்கப்பட நேருவுக்கு எதிராக செயல்படுறாங்க. காந்திக்கு எதிராக செயல்பட்டவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான், காந்தியை சாகடிச்சவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காங்கிரஸ் தான் இப்ப கட்சியே, பாஜக இல்ல. பாஜக 80களில் வந்த கட்சி. இதை நீங்க வந்து புரிஞ்சுக்காம காங்கிரஸ் தான் பேசுறது. காங்கிரஸுக்குள்ள இருந்த சாவர்கர் ஆதரவாளர்கள், காங்கிரஸுக்குள்ள இருந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய காங்கிரஸ் போரில் இருந்தவங்க, அப்ப சித்தாந்த ரீதியா மாறுபட்டவங்க, சோசியலிசத்துக்கு மாறுபட்டவங்க. அந்த இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து ஏன் திமுக கூட்டணி வச்சிருக்குது, ஏன் விசிகா கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற காங்கிரஸ் முகமாக இருக்கிற ராகுல் காந்தி அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாரு. அம்பேத்கர் அடையாளமா தூக்கி பிடிக்கல, கொள்கையா தூக்கி பிடிக்கிறாரு. அதனால இப்ப இருக்கிற காங்கிரஸ் அம்பேத்கர் காங்கிரஸ். இப்ப இருக்கிற பாஜக வந்து சாவர்கர் காங்கிரஸ். சாவர்கர் காங்கிரஸா இருந்த அவங்க தான் உடஞ்சி எங்க வந்திருக்காங்க? பாஜக வந்திருக்காங்க.
ஸோ காங்கிரஸ்லேருந்து விலகி வந்தவங்க, சித்தாந்த ரீதியாக விலகி வந்தவங்க தான் பாஜக. அந்த பாஜகவினுடைய முன்னோடிகள் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல், பாபு ராஜேந்திர பிரசாத், இவங்கெல்லாம் வந்து இவங்களோட முன்னோடிகள் தான். இவங்களுக்கு நீ காங்கிரஸ் அடையாளம் புகுத்துறது வந்து அது ஏற்புடையதில்லை. அங்கே இருந்த பாஜகக்காரங்க தான் இவங்க. அப்பவும் அம்பேத்கரை தோற்கடிச்சவங்க வந்து காங்கிரஸ்குள்ள இருந்த ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ஒரு போலியான பிரச்சாரம், அது மக்கள்கிட்ட செல்லாது. நாங்கள் இப்போ கூட்டணி வச்சிருக்கிறது வந்து அம்பேத்கர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்துற ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை முன்னெடுக்கிற, பெண் விடுதலை எதிர்க்கிற, மதவாதத்தை எதிர்க்கிற, இந்த பாஜக முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிற அந்த காங்கிரஸ் கூட, அம்பேத்கர் காங்கிரஸ் கூட, ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கூட விசிக கூட்டணி வச்சிருக்கிறது கொள்கை முரண்பாடு இல்லை, கோட்பாடு முரண்பாடு இல்லை, சித்தாந்த முரண்பாடு இல்லைங்கிறத நான் தெரியப்படுத்துறேன்.